கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிறிஸ்பி பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நீங்கள் சூஸ் பண்ணும்போதே நல்லா பெருசாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிப்ஸும் நமக்கு கொஞ்சம் பெரிய சர்க்கிளில் கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின் எடுத்துகிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் கடைகளில் நமக்கு ஸ்கின்னோட கொடுப்பாங்க. அதில் நிறையா மண் அது இதுன்னு கொஞ்சம் ஒட்டியிருக்கும். என்ன தான் நம்ம கழுவுனாலும் கூட அதனால் பீல் பண்ணிவிட்டு போடும்போது இன்னும் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா, அதனால நான் பீல் பண்ணிக்கிறேன். ஸ்கின் எடுத்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்க நம்ம ரவுண்ட் சைஸில் இது சீவி எடுத்துக்க போகிறோம். சீவறதுக்கு நான் இன்றைக்கி ஜோடியாக்கோடைய மாஸ்டர் செஃப் ஜார் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் கேரட் துருவுறது அந்த இதில் பஜ்ஜி சீவருக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சீவி எடுத்துக்கலாம். இது எனக்கு ரொம்ப ஈவனாக கிடச்சிருந்துச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஸ்லைஸாக கிடச்சிருக்குதுன்னு. எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்குல பார்த்திங்கன்னா ஒரு மாவு தன்மை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை நமக்கு இருக்கக்கூடாது சிப்ஸ் போடும்போது. ஸோ அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ரொம்ப வெள்ளையாக ஆகிடும். நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போடும்போது அது 2-3 டைம் நல்லா தண்ணியில் அலசிட்டிங்க அப்படின்னா தண்ணி கண்ணாடி மாதிரி மாறும். அது வரைக்கும் இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணி மாற்றி ஒரு 2 டைம் நீங்கள் அலசினீங்க அப்படின்னா அந்த மாவு தன்மையெல்லாம் போயிட்டு நமக்கு பளிச்சுன்னு கிடைக்கும் கிழங்கு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு வாஷ் பண்ணிட்டிங்க அப்படின்னா அந்த மாவு தன்மையெல்லாம் நமக்கு நல்லா தண்ணியில் வந்துடும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு வேறு தண்ணியில் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பண்ணும்போது கிழங்கு நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கடையில் வாங்குகிற மாதிரியே. பாருங்கள், தண்ணி மாற்றி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கண்ணாடியாட்ட நமக்கு பளிச்சுன்னு கிடச்சிருச்சு. இப்போது ஒரு காட்டன் கிளாத்தில் இது எல்லாத்தையுமே போட்டு அந்த கிழங்கு மேலே இருக்கிற ஈரத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம் தொடச்சி. அதனால் ஒரு கிளாத்தில் ஒரு வெள்ளை கலர் துணி, எதுவும் கலர் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு துணி எடுத்துகிட்டு இது அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். மேலே எந்த ஈரமும் இல்லாத மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான், கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறமா இதை போட்டு வைக்கலாம். போட்டோடனே பார்த்திங்கன்னா நல்ல பபிள் வரும். ஸோ இது நல்லா கொதித்து அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா போதும். ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக விட வேணாம். அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சமாக போட்டு தான் நம்ம இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு. இதுக்கு மேலே நிறைய போட்டு பொரிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும். சிப்ஸ் கிறிஸ்பியாக வராது. தனித்தனியாக எண்ணெயில் இந்த மாதிரி வேகும்போது தான் நமக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் இதுக்கு உப்பு சேர்க்கறது பார்த்திங்கன்னா நான் உப்பு கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, இது நல்லா கரைச்சிட்டு இதை தான் நம்ம இந்த எண்ணெயில் போட போகிறோம். பயப்பட வேணாம், இது தெரிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தெரிக்காது. இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் இந்த மாதிரி ஊற்றுறேன். பாருங்கள், ஒன்றும் தெரிக்காது. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த உப்பு சிப்ஸோட எல்லா பக்கமுமே ஈவனாக கிடைக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே உப்பு தூவி பரட்டிக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது உப்பு அங்கங்கே இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே ஈவனாக உப்பு நமக்கு பரவிடும். ஸோ சிப்ஸ் சாப்பிடும்போது உப்பு நம்ம தூவுன மாதிரியும் தெரியாது. பட் அந்த டேஸ்ட் சிப்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிப்ஸ் கலர் மாறிட்டு வருது. ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுனாலும் அது நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக இந்த கலர் கிடச்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துட வேண்டியதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி நிறைய போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக போட்டு எல்லா சிப்ஸுமே தனித்தனியாக எண்ணெயில் மிதங்கி நல்லா பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் சிப்ஸ் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும். அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி நமக்கு வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா அந்த பபுளாக அடங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கிட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒயிட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைச்சிருக்குதுங்க. நல்லா மொறுன்னு க்ரன்ச்சியாக இருந்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் மேலே லைட்டாக சேர்த்துட்டு ஒரு டைம் குளிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அப்படியே உப்பு போட்டதோடு கொடுக்கலாம். பட் பெரியவங்களாம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா குளிக்கி விட்டுட்டு எல்லா பக்கமும் இந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சிப்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.